ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாம்புடிச்சேரி கார்த்தியை வீட்டை விட்டு துரத்துனாங்க. ஆனால் இப்போ சாம்புடிச்சேரிக்கு இப்போ பெரிய அப்பா ஒன்று வந்திருக்கு. அதாவது நம்ம சாம்புடிச்சேரிக்கு விருது கொடுக்குறாங்களாம். அதுவும் நம்ம கார்த்திக் தான் விருது கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனில் போட்டிருக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சாமுடிச்சேரி வந்து கார்த்தியை பார்த்ததுமே செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. நீ எதுக்காகடா வீட்டுக்குள்ளே வர? இதுக்கப்புறம் ஒரு அடி காலை எடுத்து வச்ச வீட்டுக்குள்ளே அவ்வளவுதான், நான் துப்பாக்கி வச்சு உன்னைய ஷூட் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என் மேலே எந்த தப்புமே இல்லை, அந்த புதையில தான் நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை. நீ எப்படி அந்த புதையில எடுத்த, உன் கைக்கு எப்படி கிடச்சிது, அது எல்லாத்தையுமே எனக்கு ஆதாரத்தோடு நீ நிரூபிச்சாதான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வர முடியும். அது வரைக்கும் உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, அதான் அவங்க ஆதாரம் கேட்குறாங்கல்ல, இவ்வளோ தூரம் நீ அந்த புதையிலையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் என்ன ஆதாரம் தானே, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ கண்டிப்பாக ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருவ அப்படிங்கிற மாதிரி ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சாம்புடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என் புருஷன் இல்லாத வீட்டில் நானும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன். அவர் ஆதாரத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசல்லே தான் இருப்பேன். அது வரைக்கும் என்னோட பல்லில் பச்சை தண்ணி கூட படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரேவதி வாசலில் உட்காந்துடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஏன் ரேவதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீ சும்மா இரு கார்த்தி, சும்மா இவங்க எப்போ பாரு உங்ககிட்ட ஆதாரம் அது இதுன்னு கேட்பாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இவ்வளோ நாள் நீ வீட்டுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க, அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியலல்ல, அதுக்கு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தியும் சரி சீக்கிரமாக போயிட்டு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சாம்புடிச்சேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் மகளிர் குழுவில் இருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சந்திரா தான் அந்த கால் எடுக்கிறாங்க. அம்மா, நாங்கள் சாம்புடிச்சேரி அம்மாவுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் அவார்ட் கொடுக்கலான்னு இருக்கோம், அதுக்காக இன்வைட் பண்ண வீட்டுக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா வந்து யோசிக்கிறாங்க, ஆமாம் இவளுக்கு அவார்டு தான் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு சாம்புடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா மகளிர் சங்கத்திலேருந்து உனக்கு அவார்ட் கொடுக்க போகிறதா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, அதுக்காக இன்வைட் பண்ண வீட்டுக்கு வரலாமான்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சாம்புடிச்சேரி கிட்ட சொல்ல. இதை கேட்ட சாம்புடிச்சேரியும் பரவாயில்ல சந்திரா, வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சந்திராவும் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி வெளியில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, இந்த பார் ரேவதி, இந்த நேரத்தில் நீ வெளியில் உட்காந்துருக்கிறது சரியே இல்லை. ஏன்னா மகளிர் சங்கத்தில் இருந்து எனக்கு அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படி உட்கார்ந்தனா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம பிரச்சனை நம்மளோடய இருக்கட்டும், அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை உள்ளே கூப்பிட்டுடுறாங்க. இந்த சைடு எல்லாரும் கார்லேருந்து இறங்கி வராங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எல்லாரும் வந்துட்டாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சாம்புடிச்சேரியும் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து சாம்புடிச்சேரி கிட்ட இன்விடேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரணும், ஏன்னா சமூக சேவை செய்கிற பெண்களுக்கெல்லாம் மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்களாம் அவார்ட் கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை கொடுக்குறாங்க. அந்த இன்விடேஷனை சாம்புடிச்சேரி பிரித்து கூட பார்க்கல, அப்படியே வச்சிடுறாங்க. சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புடிச்சேரியும் வாக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இதை பார்த்து நம்ம மயில் வந்து என்னது இது இன்விடேஷன், சரி இதை நம்ம கார்த்திகிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. எப்பா மகளிர் சங்கத்தில் இருந்து அத்தைக்கே அவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்களாம் பார், அதுக்கான இன்விடேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி வந்து அந்த இன்விடேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவார்டு யார் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா அதில் நம்ம கார்த்திக் பேர் தான் இருக்குது. நம்ம கார்த்திக் பேரை பார்த்ததுமே கார்த்தி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்ன இந்த இன்விடேஷனை பிரித்து கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, அதில் அவார்டு கொடுக்குறது யார் தெரியுமா, என்னோட பேரை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை காட்டுறாங்க. அப்போது நம்ம மைண்ட் சொல்கிறாங்க, அப்போது செம்ம த்ரில்லிங்காக தான்ப்பா இருக்க போகுது, ஏன்னா அத்தைக்கு உன் கையால் அவார்டு கொடுக்க போறியா, இதை நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஆனால் அத்தை அந்த மேடையில் உன் கையாலெல்லாம் நான் அவார்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காட்சி சொல்கிறாங்க, அதுதான் எனக்கும் தெரியல, ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல அத்தை தகராறு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கார்த்தி அதுக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு, சுத்தமாக அவருக்கு சுயநினைவே இல்லை. அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா இவருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவர் என்ன பாவம் பண்ணி தொலைச்சாருன்னே தெரியல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நேற்று தான் ஃபோன் பண்ணி இனிமேட்டு நம்ம கஷ்டம்லாம் தீரப்போகுது, நம்மளுக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சரிம்மா இவர் கண் முழிச்சோன்னே எனக்கு மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தியோட நம்பரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போது சந்திரகலாவுக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னது இது அக்காவுக்கெல்லாம் போய் அவார்டு ஃபங்க்ஷனா, எனக்கு இதை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் நம்ம நினச்சிட்டு இருந்தா கடைசியில் இவன் அவார்டு வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாம்புடிச்சேரி கிட்ட கேட்குறாங்க, அக்கா நீ கண்டிப்பாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, இவ்வளோ நாள் என் மேலே எவ்வளோ பழி விழுந்திருக்கும், அது எல்லாத்துக்குமே விடுவு கட்டுற மாதிரி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் போய் கலந்துக்கிட்டு தான் போகிறேன், அந்த அவார்டை வாங்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல.
இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா இப்போ தான் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போய் அங்கே போய் ஏதாவது ஒன்று அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சாம்புச்செரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துப்போம், இதுதான் நான் எல்லாருக்கும் கொடுக்குற பதிலடி அப்படிங்கிற மாதிரி சாம்புச்செரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, விடக்கூடாது, இவளுக்கெல்லாம் அவார்டு கிடைக்கவே கூடாது, எப்படியாவது அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவோட முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் சிவனாண்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடந்துட்டு தெரியுமா, அந்த சாம்புச்செரிக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்களாம், அதுக்காக வீட்டுக்கே வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சந்திரா சொல்கிற, உங்கள் அக்காவுக்கெல்லாம் போய் எதுக்கு அவார்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம், இவ பண்ணுற வேலைக்கு அவார்டு ஒன்று தான் கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிவனாண்டி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் உங்கள் அக்காவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், அவள் வாழ்நாள் ஃபுல்லாக அதை மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, இந்த தடவையாவது நம்ம போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, இப்போ கார்த்தி உங்கள் வீட்டில் இல்லைல்ல, அவள் இல்லாத நேரமாக பார்த்து தான் உங்கள் அக்காவுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எப்போ பாரு இந்த சாம்புச்செரியை பழி வாங்குறது, அதுலேருந்து நம்ம கார்த்தி வந்து சாம்புச்செரியை காப்பாற்றுறது, இதே ட்ராக்கில் தான் கொண்டு போயிட்டுருக்காங்களே தவிர மற்ற வேறு எதுவுமே புதுசாக கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா மாற்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வருதா, வரவே மாட்டேங்குது. எப்போ பாரு எல்லா பழியுமே கார்த்தி மேலே வந்து தான் விழுகுது. இதுக்கப்புறமாவது நம்ம சந்திரா இந்த புதையல் விஷயத்தில் சாம்புச்செரி கிட்ட மாட்டுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு நம்ம சாம்புச்செரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போது சந்திரா வந்து சாம்புச்செரியை பற்றி சொல்கிறாங்க, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கா நீ கிளம்புற, பாரு அங்கே உனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாம்புச்செரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு அங்கே பார்த்தா செம்மையாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அவார்ட் ஃபங்க்ஷனை. இதை பார்த்ததுமே சந்திரா வாயை பொழந்து போயிடுறாங்க, என்னக்கா இது இவ்வளோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது, இதில் யார் சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறாங்கன்னு தான் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சந்திரா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாம்புச்செரி சொல்கிறாங்க, வா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உட்காடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம சாம்புச்செரி வந்து மேடையவே விரிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம கார்த்தியோட ஃபோட்டோ தான் இருக்குது. என்னது சீஃப் கெஸ்ட்டாக கார்த்தி தான் வரானா அப்படிங்கிற மாதிரி சந்திரா பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா இது, கார்த்தி தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க மாட்டோமே, இது என்ன நம்மளுக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாம்புச்செரி கிட்ட சொல்ல. இதை கேட்ட சாம்புச்செரி சொல்கிறாங்க, சந்திரா இப்போ நம்மளால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது, உள்ள வரைக்கும் வந்தாச்சு, மறுபடியும் வெளியில் போனால் அது நம்மளுக்கு அசிங்கம் தான், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா போயும் நீ அவன் கையாலேயே அவார்டு வாங்க போகிற, வேணாக்காவா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சாம்புச்செரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நம்ம கோவத்தை காட்டுற நேரம் இது கிடையாது, வேணாம் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புச்செரி இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராக்கு அப்படியே கடுகு வெடிக்குது மனசுக்குள்ளே, என்னடா இது நம்ம நினச்சதை விட மோசமாக போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாம்புச்செரி கார்த்தி என்ன அவ்வளோ பெரிய ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ என்னதான் இருந்தாலும் சாம்புச்செரி கார்த்திகையால் அவார்டு வாங்கி தான் ஆகணும், அப்படி வாங்கலைன்னா அந்த அசிங்கம் நம்ம சாம்புச்செரிக்கு தான். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.